friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனல் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனாப்பிள் ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கலாமான்னு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு பைனாப்பிள் வந்து அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது தான் நான் சொல்ல போகிறேன். அதில் விட்டமின் சி இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. 8 மந்த்து 9 மந்தில் தான் உங்களுக்கு வந்து மோஷன் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேபி கேரியாக இருக்கனால உங்களால் சரியாக சிட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நிறையா ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும். உங்களால் வந்து உட்காந்து எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தமாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ மோஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போகும்போது ப்ளீடிங் ஆகுது. நார்மல் பயப்பட வேண்டாம், அது வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். ஆனால் வந்து ப்ளீடிங் ஆகுது வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு வந்து டைமில் பிளட் லாஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ நீங்கள் அதை மெயினாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் நம்ம வந்து நிறைய சாப்பிட போகிறது இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க சூடு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பக்கெட்டாக சாப்பிட போகிறது இல்லையா, கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒரு பீஸோ 2 பீஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எந்த ரீசர்ச் எவிடன்ஸ் படி பைனாப்பிள் சாப்பிட்டா மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் பேபி ஹெல்த்தி பேபியாக பிறக்கணும்னு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதே சமயத்தில் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் தான். நீங்கள் வந்து இந்த பைனாப்பிள் வந்து ஒரு 2 பீஸ் இது நீங்கள் சாப்பிட்லாம். அதில் சுகர் லோ சுகர் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது அதில். ஸோ 87% வந்து வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 1 டைம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ சாப்பிடும். ஸோ ரொம்ப சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் சலாட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ மேலே நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த மெயின் திங் என்னென்னா பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 உதவுது இந்த பைனாப்பிள். அதே மாதிரி அதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல மோஷன் போகிற ப்ராப்ளம்லாம் வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் சாப்பிடுங்க. இதனால் வந்து மிஸ்கரேஜ் ஆகுமான்னு சொல்லி பயப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அளவாக எது இருந்தாலும் அளவாக சாப்பிட்டு அளவாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.